கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். மனசில் இவங்கள மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு வெள்ளாந்தியான வெகுளியான ஆள உலகத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியிலே ராகு. அப்போ அந்த ராகு குடும்பம் என்ன கதியாக போகுதுன்னே தெரில சார். எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே என் பொண்டாட்டி டைவர்ஸ்னே டெய்லி சொல்கிறா. கவலையப்படாதீங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா புதிய இடத்துல வேலை, தொழில் ஸ்தானம், தொழிலை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல முன்னுக்கு வரும். எல்லாத்தையும் தாண்டி 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள்லாம். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருஞ்சொத்தும் பெரும்பணமும் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க முடியும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்டு இருக்கு? கும்பராசிக்காரர்கள், நீங்கள் கும்பராசியா? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். மனசில் இவங்கள மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு வெள்ளாந்தியான வெகுளியான ஆளை உலகத்திலே பார்க்க முடியாது. கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அண்ணே ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு மாட்டேன்னு கேட்பாங்க. அவ்வளோதான் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பே. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியிலே ராகு. அப்போ அந்த ராகு குடும்பம் என்ன கதியாக போகுதுன்னே தெரில சார். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே என் பொண்டாட்டி டைவர்ஸ்னே டெய்லி சொல்கிறா. கவலையப்படாதீங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. என்ன நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை யாரும் பிரிய மாட்டாங்க. 2ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் 2 குடையவன், 2 குடையவன், புத்திரகாரகன், தனாதிபதி எல்லாம். இவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை, அன்றாடம் பார்க்கின்ற வேலை. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா புதிய இடத்துல வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, அந்த இடம் செட் ஆகலைன்னா இப்போ புது இடத்துல வேலை கிடைக்கும். அப்போது 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா கடன். இருக்கின்ற கம்பெனிலேயே வேறு பொறுப்பு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை பார்த்துட்டு இருந்தேன், நான் சேல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என் கம்பெனியில் என்னை பர்ச்சேஸ் பார்க்க சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் வெண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேறு வேலை பார்க்க வைப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்து மூலம் கடன் அடைப்பீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். குரு இருக்கார். குரு 6லிருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம். தொழிலை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் நல்லா முன்னுக்கு வருவீங்க. கும்பராசிக்காரர்கள், நம்மையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, யார் யார் பின்னாடியே சுற்றுறோம், நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்கள்லாம் வரும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது டெய்லி ஓடுறது. ஒரு காட்டிலே சிங்கமும் இருக்கிறது, மானும் இருக்கிறது. காலைல 6 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த மானை கொண்டுட்டு அந்த சிங்கம் உயிரோடு இருக்கலாம். 5:50க்கே கிளம்பி ஓடி போயிட்டா அந்த மானும் உயிரோடு இருக்கலாம். பிரச்சனை நீங்கள் மானா சிங்கமாங்கிறது முக்கியம் இல்லை, காலைல எந்திரிச்சு ஓடுறீங்களாங்கிறது முக்கியம். கும்பராசிக்காரர்கள் இது இந்த வருஷம் புரிஞ்சுப்பீங்க. எப்பயுமே எந்துவாக ஓடிட்டே இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவான வருடமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் எல்லாம் போகும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது பணம். ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் பணம் அப்படிங்கிறதே ஒரு 1.5 வருஷமாக, சார் என்ன சார் திடீர்னு 5000 ரூபா போட்டிங்க, அப்புறம் என்ன அதிர்ச்சி ஆகிறீங்க, திடீர்னு இவ்வளோ பெரிய காசு வந்தால் நான் எங்கே சார் போகிறது அப்படி மாதிரி, என்னங்க 5000த்துக்கு இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகுது சார் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருஞ்சொத்தும் பெரும்பணமும் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பா இவர்கள் வேற எந்த மாதிரியான விடயத்துல ஈடுபட்டால் இன்னும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? இவர்கள் பொறுத்த வரைக்குமே 6ஆம் இடம் என்பது ஸ்பிரிச்சுவலான, அதாவது சந்திரனுடைய வீடு. 2ஆம் இடம் குருங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். அப்போது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எதை செய்தாலும் சிறப்பு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பூ வாங்கி தர்றது. இவர்களுக்கு பெரும்பாலும் குரு பகவானே 2 குடையவன் என்பதால்
கோயிலில் பணி செய்கிறவங்க, கோயில் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறவங்க, கோயில் பொருட்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் வந்து வாங்கி தர்றவங்க, இது போன்ற பிஸ்னஸ் பண்ணலாம். அல்லது பெரும்பாலும் வந்து இவர்கள் வந்து இன்டைரக்டாக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருக்கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். குருன்னா தங்கம், சில பேர் தங்கம் முலாம் பூசுறது, கோல்டு கோட்டிங். இப்போ இந்த இந்த சிங்கம் முகம் மாதிரி இதெல்லாம் கோல்டு கோட்டிங் மாதிரிலாம், இதை மாதிரி ஏன்னா கடவுள் சிலைகளுக்கு கோல்டு கோட்டிங் பண்ணி தர்றது போன்ற விஷயம். சில பேர் தங்க கவசம் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் தங்கம் வெள்ளினே யோசித்தா சிறப்பு. அதுவும் முடியல, எனக்கு பயமாக இருக்குன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இன்னும் சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு கிரகத்தை, ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது, உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குருவை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் மகர யாழி கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த இதை எடுத்துகிட்டு போய் பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம், அந்த மாதிரி கதெல்லாம் வரும். அப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்திலே இருப்பதால், அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால், செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா, குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் அந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா, சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா, கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால், இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆள் குரு. இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா, பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள். தங்க மழை கொட்ட போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம்.
யார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்த சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும், குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்து விட்டார். இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.